மகிழ்ச்சி. ஐயாவுடைய அந்த எளிமையும் எந்த விதமான அந்த நாட்டு போக்கும் களவான தன்மையிலே மிகச் சிறப்பாக அவரை பற்றி கருத்துக்களை வைத்தார். அவரோடு பார்த்தவர்கள், அவரோடு பழகினவர்கள் எவ்வளவு ஒரு அருமையான நிகழ்ச்சியை, மூத்தவர்களை மதிக்கிற அந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த மென்மையான போக்கு, அடுத்தவர்களை உபசரித்து அவர்களை பாராட்டுகிற பண்பு எல்லாம் அவருடைய பரம்பரையிலே ஊறியது. அதை மிகச் சிறப்பாக இங்கே ஐயா அவர்கள் எடுத்துரைத்ததற்கு நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இலக்கிய வட்டத்தில் அவர்கள் வந்ததுதான் எனக்கு முதல்ல. அவர்கள் பற்றி பேசியதை விட நீண்ட நாள் என்னுடைய எண்ணம் இந்த தினம் நிறைவேறிவிட்டது என்கின்ற மகிழ்ச்சியோடு அவரை வாழ்த்து கடமைப்பட்ட வாழ்த்தன யாருன்னா வாழ்த்தலாம். அந்த வகையில் அவருடைய உரைக்கும் மகிழ்ச்சி தெரிவித்துக்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் தொடர்ந்து அவர் வர வேண்டும், எங்களுக்கு ஆலோசனை போட வேண்டும், ஆனால் அடுத்த தலைமுறையை நோக்கி போக வேண்டும் என்று நாம் தவிர்த்து கொடுத்துக்கிறோம். அதைத்தான் அவர்கள் எல்லாம் கூடுமானவரை நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சொன்ன இந்த நாடக பல்கலைக்கழகம் என்பது நிச்சயமான அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் எழுத்தாசனுடைய பொருளாளர்கள் நான் இருக்கிறேன், பொதுச் செயலாளருக்கு இருக்கிறார், தலைவர் இங்கே இருக்கிறார். ஆகவே நாங்கள் எல்லாம் மீண்டும் ஏதாவது ஒரு கோரிக்கையை இலக்கிய வட்டம் எழுத்தாளர் சங்கமாக இணைந்து செய்வோம் என்கிற அந்த உறுதிமொழியை இங்கே தர கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு செய்தி, மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், கலைவாணர் MS கிருஷ்ணன் அவர்களுக்கு ஆண்டுதோறும் விழா எடுக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாளில் என்று அரசிடம் பல ஆண்டுகளாக நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அண்ணா மேம்பாலம், அதாவது தியாகராய நகர் அந்த மேம்பாலத்திலே கலைவாணர் மேம்பாலம் என்று இருக்கிறது. ஆனால் கலைவாணருடைய சிலை நடுப்பகுதியிலே இருந்தது, மேம்பாலம் ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு கலைவாணருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிற ஒரு வழக்கமே அரசிடம் இல்லாமல் போய்விட்டது. அது எந்த அரசாக இருந்தாலும் நாங்கள் பல முறையை குரல் கொடுத்து பார்த்தோம், இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். அது ஒன்றும் சரிப்படலை. இருந்தாலும் கடிதமும் முதலமைச்சருக்கும் எழுதி எப்படியாவது நம்ம செயல்படுத்த வேண்டும் என்று போராட்டம் நடலை. அதனுடைய நல்ல வாய்ப்பாக நம்முடைய தமிழ்நாடு இலக்கிய நாடாளுமன்றத்தினுடைய செயலாளர் நம்முடைய விஜயா தாயன் அவர்களை என்னுடைய நண்பர் இதேவித ராமானுஜன் அவர்கள் அடித்திருந்தார்கள். அவர்களிடத்தில் அதை மறுபடியும் வலியுறுத்தினோம். அவர்களுடைய சொன்னால் அவர் நாடகத்திலே நான் நடித்தவள், ஆகவே அவருக்கு அப்படி ஒரு இதுவா நான் மறுநாளில் போய் பார்க்கிறேன் என்றும் பார்த்துவிட்டு அவர் சொன்னார், அது ஓரமா இருக்கு, அந்த இடத்துல அரசினுடைய சார்பிலே இருக்கு, மாலையெல்லாம் போட முடியவில்லை, அது கடினமாக இருக்கிறது, அதை பற்றி பார்க்கணும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் விடவில்லை, தொடர்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஒரு செய்தியை சொன்னார்கள், முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று விட்டது, வேறு சிலையை நிறுவருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அந்த ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னோம். அதனுடைய நல்ல விளைவாக தினம் அந்த சிலையை அங்கிருந்து கலைவாணர் முன்பாக வைத்து அங்கு ஆண்டுதோறும் அதை செய்வதற்கான முயற்சியை அரசு மேற்கொண்டு விட்டது. சிலை அங்கிருந்து அங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இலக்கிய வட்டத்திற்கு கிடைத்த எழுத்தாளர் சங்கத்திற்கு கிடைத்த, அதான் நாம் தொடர்பு கொடுத்தால் நல்லதற்காக சொன்னால் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன். ஆகவே RS மனோகருடைய பெயரால் விருதளிக்க வேண்டும், அந்த முதலமைச்சருடைய அறிவான கிடைக்க வேண்டும் என்று நான் சொன்னது போல அது நிச்சயமாக நடக்கும். அதற்கான முயற்சியும் அதே போல் நாடக பல்கலைக்கழகம் என்று உருவாக்கி, ஏன்னா தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னால் செய்வார்கள். ஆகவே இந்த ஜனவரிக்குள் கூடுமான வரையில் நாம் அதுக்கான கோரிக்கையை வைத்து நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே இன்னொரு நாடக ஆசிரியர் ஜெகநந்தபுரம் கண்ணன் அவர்களை பற்றி ஆய்வு செய்த நம்முடைய பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் இருக்கிறார்கள், நாடகத்துக்கே இருந்த தயாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலர் இங்கே வருகை இருக்கிறீர்கள். இதெல்லாம் நாம் நிச்சயமாக செய்வோம் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி, RS மனோகருடைய நாடகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த தலைமுறை சிலர் பார்க்காம இருந்திருக்கலாம். மேடையிலே அப்படியே அந்த வெள்ளையானை எடுத்துக்கொண்டு வருகிற கம்பீரமாக இருக்கிற அந்த காட்சியெல்லாம் மியூசிக் இடத்துல நடக்கும். அவ்வளோ பெரிய அரங்கத்திலே அதெல்லாம் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு RS மனோகருடைய பாராட்டுதலாக வளர்ந்தவர், தட்டி கொடுத்து வளர்ந்தவர் நம்முடைய KP அறிவானந்தன் அவர்கள். அதே போல் நம்முடைய MR ராதா அவர்கள், அந்த சிம்மக்குரல் சிவாஜியை சொல்வதை போல ராதா அவர்களுடைய குரலுக்கே தனியாக உண்டு. ரொம்ப ராதா அவர்கள் வெடிக்க சொல்லிட்டு ஐயா பேசாதிக்கிறேன். ராதா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிற போது சொல்வார்கள், கலைஞரும் ராதா அவர்களும் நடிக்கிற பொழுது நடிகர் MR ராதா அவர்கள் சொன்னார்களா, என்னையா நீங்க அறிஞர் அண்ணாவை கேள்வி செய்வதை போல என்னையா நீங்க அறிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், தளபதி என்று சொல்லியிருக்கிறீர்களே, அவர் எந்த போர்க்களத்துக்கு போனார் என்று அறிஞர் அண்ணா அவர்களை கேள்வியாக MR ராதா அவர்கள் பேச
கலைஞர் அவர்களுடனே சொன்னாராம். அதாவது அவர் வந்து அண்ணாவை பார்க்கணுன்றதுக்காக தளபதி தளபதி என்கிறீர்களே, அவர் எந்த போக்குவரத்துக்கு போனார் என்று எம்.ஆர். ராதா அவர்கள் கலைஞர் அவர்களிடத்திலே கேட்க, கலைஞர் அவர்கள் மிக சாதுரியமாக எந்த போக்குவரத்துக்கும் போக வேண்டியதில்லை, வீணை இருக்கிறது, அதை எடுத்து வாசித்தால்தான் வீணையா, அது வீணையாக இருந்தாலே வீணைதான், வாள் இருக்கிறது, அதை எடுத்து வீசினால்தான் வாள் என்று பெயர் இல்லை, உலகில் இருந்தாலும் அது வாழ் தான். அதுபோல் அவர் எந்த போர்க்களத்திற்கும் போக வேண்டியதில்லை, அவர் தளபதி தளபதி தான் என்று சொல்லி பாராட்டை பெற்றேன் என்று எம்.ஆர். ராதா அவரிடத்திலே பெற்ற பாராட்டை அடிக்கடி கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட எம்.ஆர். ராதா அவரிடத்திலே நடிகராக இருந்து அவருக்கு எழுதி உறுதுணையாக இருந்தார் என்றால் எவ்வளவு ஆற்றல் வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர், ஒரு பன்முக ஆற்றலாக நம்முடைய கே.பி. அருணானந்தம் அவர்கள் கோருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒவ்வொருவரோடு எனக்கு தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தால் நாம் சொல்ல வேண்டிய மனோகர் பற்றிய செய்திகள் பாதிக்கப்படும் என்பதனால் நேரடியாக நான் மனோகரை பற்றிய செய்திகளாகவே சொல்லி விடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் இலக்கியத்தில் நிலவு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை என்னை வைத்து எழுத வைத்து அற்புதமாக நடத்தினார்கள். அவர்களுடைய பொருட்கள் கால்முடியோ அவர்கள் நான் அதிகம் சந்தித்தது இல்லை. ஆனால் என்னை பற்றி பத்திரிகையில் வந்த செய்தியை எனக்கு அனுப்பி வைத்தார். அவருக்கு பெரிய ஒரு உள்ளம் வேண்டும். நானும் என்னுடைய மனைவியும் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த போது அங்கே நிகழ்ச்சியாக பார்த்துட்டு நம்ம தலைவருடைய அவர்கள் எங்களுக்கு உணவு வாங்கி தந்து எங்களுக்கு விசாரித்தார். ஒவ்வொருவருக்கும் எனக்கு தொடர்பு இருக்கிறது. உனக்கு ஐயா அவர்கள் மனோகர் விருது தர வேண்டும் என்பதை அன்றைக்கு மேலையில் சொன்னபோது அவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கெல்லாம் நான் தனிப்பட்ட நன்றி செலுத்த வேண்டும். இங்கே என்னுடைய நண்பர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். எதிர்த்து வந்திருக்கிறார், சிவகுமார் வந்திருக்கிறார். முக்கியமாக அண்ணா ஜோதி கொஞ்சம் எழுதியிருக்கேன். நாடகக்காரர் ஆலோசனைகளை பற்றி அவர் மிகச்சிறந்த நூல் கொண்டு எழுதியிருக்கிறார். 500 பக்கங்கள் கொண்ட ஆவண புத்தகம். அந்த நூலை சிவபிரசாத் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்கிறார். அந்த விழாவிற்கு நீங்கள் எல்லாம் இந்த அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் மனோகர் பற்றி பேச தொடங்குகிறேன். 12 நெருங்கிட்டு எவ்வளவு நேரம் பேசணும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் காத்து கொள்கிறேன். வாழ்க்கையில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட சிறந்த குணம் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி மனோகர் அவர்களிடம் இருந்த மிகச்சிறந்த குணம் எது என்றால் நேரம் தானா. இத்தனை மணிக்குத்தான் சந்திப்புன்னு சொன்னாக்கா அத்தனை மணிக்குத்தான் சந்திப்பார். அதுக்கு முன்னாடி போனாலும் போக முடியாது, பின்னாடி போனாலும் பார்க்க முடியாது. 7 மணிக்கு வாங்க இந்த பார்க்கறதுக்கு சொல்லுவாரு. 6:59 உள்ள போனாலும் அவருக்கு கொடுத்தேன். 7:01 போனோம்னாக்கா நான் உங்களை 7 மணிக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிகாரத்தை பார்ப்பார். நீ 1 நிமிஷம் லேட் ஆகிறது இருக்கேங்கிறத சொல்லுவார். அப்படி நேரம் தவறான என்பதை அவர் அற்புதமாக கடைபிடித்தார். அவர்கிட்ட முதல்வதாக நாடகத்துக்கு நான் போயிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் கமலநாதன், தயாரன் என்று 2 நண்பர்கள் என்னை அவரிடம் அழைத்து போயிருக்கிறார்கள். அவர்கிட்ட நாடகம் படிக்க போறேன். இவர்தான் நினைக்கிறேன். மனோகர் சாகித்யத்தில் ஒரு பெரிய சங்கடம் என்னன்னாக்கா அவர் உணர்ச்சிகளை மறைக்க தெரியாது. நாம மனசுல இவனை வெட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு வாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு திறமை நமக்கு இருக்கு. ஆனா அந்த திறமை கொஞ்சம் கூட இல்லாத மனோகர். கோபம்னா உடனே கோபம் தான், விருப்புனா உடனே விருப்பு தான், சந்தோஷம்னா உடனே சந்தோஷம் தான். இந்த கண்ணன் நல்லா இருக்குதானா? சரி, தெரியாத நான் நேரம் கொடுத்துட்டேன் சந்திக்கிறதுக்கு. சரி, மற்றதுக்கு ஏதாவது பண்ணி அப்படிங்கிற மாதிரி நான் அப்பொழுது அறவாக இருக்கின்ற ஒரு நாடகம் எழுதியிருந்தேன். அதுவே நாவலர் கண்ணனை புகழக்கூடிய ஒரு பகுதி. மாயவனை தான் நடத்தும் நாடகத்தில் தானே ஒரு பாத்திரமாக நடிக்க வந்த நாயகனை வானவருக்கு காட்சி தந்த வைகுந்தம் தலைமறைந்து மாநிலக்கும் காட்சி தர துவாரகைக்கு வந்தவனே, எக்குணத்தில் பிறப்பிலும் இடிவில்லை என்று காட்ட இளைஞர்களின் ஒருவனாகி ஆயப்பாடியில் வளர்ந்தவனே, கண்ணா வணக்கம். அடியவருக்கு எளியவனாக இறைவா வணக்கம்.
என்பதை படித்தேன். உடனே முடிஞ்சு உட்காந்துட்டார். நல்லா இருக்கு, திருவாரூர் மாதிரி இருக்கு. சரி, அப்படி வேலை என்ன பண்ணீங்க? ஒரு 4 பசங்களை கேட்டாரு. கேட்ட பிறகு சந்தோஷமாயிடுச்சு. அதற்கு பிறகு இந்திரஜித் நாடகம், முதல் நாடகம் நான் அவருக்கு எழுதிய நாடகம்